100க்கு ஒரு 10% பார்த்தீங்க அப்படின்னா பணக்காரங்களா இருப்பாங்க. ஒரு ஆடம்பரமான ஒரு என்ன சொல்றது? ஒரு வழிபாடு இருக்கலாம். விதவிதமா துணிகள் வாங்கி குடுக்கலாம். நெறைய பிரசாதங்கள் வைக்கலாம். ஆனா பெரும்பாலும் ரொம்ப கஷ்டப்படுறவங்க கஷ்டப்படுறவங்க தானே அம்மாவ வழிபடுவாங்க. ஆமா. அப்படி இருக்கும்போது, நீங்க உங்க வாழ்க்கையில நீங்க நெய்வேத்தியம் வைக்கிறதுக்கு கூட கஷ்டப்பட்டு நான் வழிபட்டேன்னு சொன்னீங்க. அப்படி இருந்த நீங்க இப்போ எப்படி வழிபடுறீங்க? நீங்க கஷ்டப்பட்டு தானே இந்த நிலைமைக்கு வந்திருக்கீங்க. எப்படி ஒரு மாற்றத்த வாராகி அம்மா உங்களுக்கு குடுத்தாங்க? அதாவது நீங்க கேட்ட கேள்வி அம்மாவே ஏதோ ஒரு விஷயத்த வந்து உணர்த்தின மாரியோ, அது அவளே கேட்கிற மாரி இருக்குது. கேட்ட நன்றி. கேள்வியும் ரொம்ப எனக்குள்ள இருக்கிற அந்த கேள்விக்கான பதில் யுனிக்கா இருக்கும்னு நெனைக்கிறேன். நீங்க சொன்னீங்க கஷ்டமா இருக்கிற நேரத்துலனா, அவகிட்ட வந்து என்ன கேட்குறேன்னா, "அம்மா இந்த உடம்பு, இந்த உயிர், இந்த தேகம் எல்லாம் நீ குடுத்தது. நீ குடுத்தத நீயா தான் எடுத்துக்கணும் தவிர, நான் வேற யார்கிட்டயும் போய் என்னுடைய கஷ்டத்த நெனச்சு நான் பாராயணம் பண்ண முடியாது. நான் பேச முடியாது. பாராயணம்னா, அதையே ஒரு புராணம் மாரி எல்லார்கிட்டயும் அதே ஒரு ஃப்ளோ மாரி சொல்லினே இருக்க முடியாது. அம்மா எனக்கு இருக்கிறதுக்கு இப்ப இருக்கிற என் நிலைமைக்கு நீ என்ன வேணுமோ, அத நீயே கேட்டுக்கோ. அதுக்கேத்த மாரி நான் என் உழைப்ப நான் குடுத்து உனக்கு நான் அத பிரசாதம் நான் பண்றேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு மாற்றம் வந்த பிறகு, எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா அந்த பணத்துக்கு அத வந்து நம்மளுடைய வேலை செய்வதற்கான கூலி குடுக்கும்போது, அதுக்கேத்த மாரி சர்க்கரை பொங்கலு, ஒரு பௌர்ணமிக்கு வந்து பானகம், இப்படி கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா அம்மா வந்து எனக்கு வழிவாசல் பண்ணாங்க.